வன்கொடுமை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆணவ படுகொலை தன் உயிரையே வெட்டி பலி கொடுத்து பல இளைஞனுடைய வாழ்க்கை பாழாய்க்கொண்டு. ஆனா பஞ்சமி நிலங்கள் மீட்பு அப்படின்றது ஒரு கடந்து போன ஒரு விஷயமாகவே இருக்கிறது. எந்த ஒரு அமைப்பும் ஒரு கோஷம் ஆர்ப்பாட்டத்தோடு கடந்து போகிறீர்களே தவிர இதுவரைக்கும் ஒரு ஒரு ஏக்கரோ ஒரு அரை சென்டோ மீட்டதாக எந்த விதமான விஷயமே இல்லையே. கண்டிஷன்ல டிசி லேண்ட் அந்த நிலங்கள்லாம் கொடுத்தனுடைய ரெக்கார்டுகள் ஆவணங்கள் எல்லாம் அந்த திமுக ஆட்சியில முன்னாள் மறைந்த முதல்வர் கலைஞர் ஆட்சியில எல்லாம் பெரும்பாலும் அழிக்கப்பட்டு விட்டது. ஒற்றை தலைவர் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் உயர்ந்து மேலே 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 போக போனது அவர்கள் நான் தலித் அல்ல, நான் பொதுவானவன் என்கின்ற ஒரு மனநிலை போக்கு அவர்கள் வந்துருது. பட்டியலின மக்களுக்கு மட்டும் லட்சக்கணக்கான பிரச்சனை நாளுக்கு நாள். இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட பட்டியலின மக்கள் அந்த ஒரு இளைஞன் எங்கேயாவது தாக்கப்பட்டிருப்பான், அவன் கொலை செய்யப்பட்டிருப்பான். திமுக கட்சி ஆதி திராவிடர்களுக்கு முழுக்க விரோத கட்சி. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு தனி சுடுகாட்டை உருவாக்குவதிலோ அல்லது பொதுவான அந்த சுடுகாட்டில் அவர்களை அடக்கம் செய்வதற்கோ எரிப்பதற்கோ அனுமதியை வழங்குவதில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்ன ஆகிறப்போது அதை ஏன் அரசோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ பெருசா எடுத்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாரும் அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு ஒற்றுமை வருவதற்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது இந்த திராவிட பட்டியலின மக்களை இந்த பட்டியலே வச்சிருக்கணும். ஒரு ஊர்ல இருக்கிற மக்கள் அவன் அந்த ஊர்ல இருந்தானா அவன் அங்க டாமினேட் ஆயிடுவான். அவன் கல்வி பொருளாதாரத்துல அவன் உயர்ந்துருவான். அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான். அப்படிங்கிறதால இந்த ஓட்டு அரசியல் வாக்கு அரசியலுக்காக எப்பவும் கையேந்திக்கிட்டே இந்த மக்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையை அவங்களுக்கு உருவாக்கி அதை உறுதிப்படுத்துற விதமா தான் இனிய தமிழ்நாடு நண்பர்களே, அம்பேத்கர் மக்கள் மையத்தினுடைய தலைவர் திரு சசிகுமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி 360 கிலோமீட்டர் தூரம் தனியாக நடைபெறும். அது தொடர்பாகவும் இன்றைய சூழலில் தலித் மக்கள் மீதான வன்முறைகள், அவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். தமிழ்நாடு அம்பேத்கர் மக்கள் மையம் துவக்கப்பட்டு பல்வேறு விஷயங்கள பல்வேறு பிரச்சனைகள போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த தனியா நடைப்பயணம் மேற்கொள்வதற்கான அவசியம் என்ன சொல்லுங்க? நாட்டுல இந்திய திருநாட்டுல பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தினம் அதிகரித்தே கொண்டு போற சூழலில் வன்கொடுமை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆணவ படுகொலை தன் உயிரையே வெட்டி பலி கொடுத்து பல இளைஞனுடைய வாழ்க்கை பாழாய் கொண்டிருக்கிறது. அதற்காக அம்பேத்கர் மக்கள் மையம் இந்த ஆணவ படுகொலையை சிறப்பு சட்டத்தின் மூலம் மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் மக்கள் மையத்தின் சார்பில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து சென்னை ஆளுநர் மாளிகை வரை நடைபயணமாக சென்று ஒரு கோரிக்கை மனு அளிப்பதாக தீர்மானிக்கப்பட்டு இன்னைக்கு மத்திய அரசை வலியுறுத்தி இந்த நடைபயணம் மேற்கொள்கிறீங்க. ஆனா மாநில அரசு முயன்றால் இதை சாதாரணமாக நிறைவேற்ற முடியும். சட்டசபையில எதுக்கும் தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க. இதுக்கான ஒரு தனி சட்டத்தை உருவாக்குவதில் திமுக அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கும்? நீங்க ஏன் அவர்களை வலியுறுத்துவதற்கு தயங்குறீங்க? இந்த மாநில அரசு நினைத்தால் சட்டத்தை நிறைவேற்றலாம், அல்லது ஏற்கனவே இருக்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சரியாக பயன்படுத்தினாவே இதுல கூட கொஞ்சம் குறைக்கிறது, இந்த கொலைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை எப்படி பார்க்கணும்னா, அது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஆணவ படுகொலையும் அந்தந்த மாவட்ட லோக்கல் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த மந்திரி கவனத்தில் இல்லாத பெரும்பாலும் நடக்கிறது இல்லைன்றதான் அம்பேத்கர் மக்கள் மையத்தினுடைய கருத்து. ஒரு ஆணவ படுகொலை நடந்த உடனே அந்த சாதி ரீதியான அமைப்புகள் அந்த மந்திரியில பேசி அல்லது அங்கிருந்து காவல்துறைக்கு பேசி உயர் அதிகாரி மூலம் அந்த ஆவண படுகொலையை வேறு விதமாக, வேறு தற்கொலையோ வேற கொலையாவோ அதை திசை திருப்ப முயற்சியை அந்த ஆதிக்க சக்திகள் எடுக்குது. அதுக்கு இந்த திமுக ஆட்சியாளர்கள் அதை கண்டுக்கிறது இல்ல. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மந்திரிகளுக்கு தொடர்பு இருக்குதுங்கிறத நான் பகிரங்கமா அமைச்சர்களுடைய ஆதரவோடு இந்த ஆணவ படுகொலை நடக்கிறது எடுத்துக்கலாமா? நம்ம இதை ஆதரவுங்கிறதுனா நான் இவரை போய் ஆணவ படுகொலை பண்ணிடுறேன் வெட்டிடுறேன் அப்படின்றத பகிரமா கிடையாது. நடந்த பிறகு உடனே அவனுக்கு கொலை நடந்த உடனே அந்த கொலை செஞ்சவன் அந்த மந்திரி கிட்ட நேரடியா அவனுடைய உறவினர் சார்பாவோ நண்பர் சார்பாவோ போயிடறான். அங்கிருந்து மந்திரி காவல்துறைக்கு சொல்றாங்க, அவன் காப்பாற்றப்படுகிறான். அப்ப அதுவும் ஆதரவு தானே. பொதுவா தலித் மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கமோ அமைப்போ உருவாக்கப்படும் பொழுது முதல் கோரிக்கை என்ன வைப்பாங்கன்னா, பஞ்சமி நிலத்தை மீட்பது,
நாங்க மீட்டு தரோம் அப்படின்றதான் மக்களுடைய ஆதரவை பெறுவாங்க. ஆனா பஞ்சமி நிலங்கள் மீட்பு அப்படின்றது வந்து ஒரு கடந்து போன ஒரு விஷயமாகவே இருக்கிறது. எந்த ஒரு அமைப்புகளும் ஒரு கோஷம் ஆர்ப்பாட்டத்தோடு கடந்து போகிறீர்களே தவிர இதுவரைக்கும் ஒரு 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 ஏக்கரோ ஒரு அரை சென்டோ மீட்டதாக எந்த விதமான விஷயமே இல்லையே. இது ஏன்? இந்த பஞ்சமி நில மீட்பு நம்ம அம்பேத்கர் மக்கள் மையமும் கடுமையாக எடுத்திருக்கிறது. பல மாவட்டங்களை வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நாம கொண்டு போயிருக்கோம். தற்சமயம் ஊட்டியில பழங்குடியின மக்கள் அவங்களுக்கு பிரிட்டிஷ்கார காலத்துல 1881 14,553.50 சென்ட் நிலம் வந்து பிரிட்டிஷ்காரர் அந்த மக்களுக்கு கொடுத்தது. இப்போ அதுல வந்து ஒரு 5,000 ஏக்கர் வந்து வனத்துறையினர் கைப்பற்றிட்டாங்க. இருந்துமே அந்த மக்களுடைய நிலத்தை ஆதிக்க சக்திகள் அபகரிச்சுக்கிட்டு அந்த பட்டியலின பழங்குடியின மக்கள் ரொம்ப வாழ்வாதாரத்துக்கு பின்தங்கி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை நாம வந்து அம்பேத்கர் மக்கள் மையத்தின் சார்பில் நம்ம அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா செல்வராஜ் ஐயா அவர்களை முன்னெடுத்து அது டெல்லி வரை SST ஆணையம் சென்று மற்ற பல்வேறு வழியில நாங்க அதை முயற்சி செய்யறோம். அதுல என்ன நீங்க கேட்டது என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, நமக்கு பழைய ஆவணங்கள் திரட்டுறது சிரமமா இருக்கு. இந்த 69 70 71க்கு முன்னாடி நில உச்சவரம்பு சட்டம், இந்த கண்டிஷன்ல டிசி லேண்ட், அந்த நிலங்கள்லாம் கொடுத்தனுடைய ரெக்கார்டுகள் ஆவணங்கள் எல்லாம் அந்த திமுக ஆட்சியில முன்னாள் மறைந்த முதல்வர் கலைஞர் ஆட்சியில எல்லாம் பெரும்பாலும் அழிக்கப்பட்டு விட்டது. திட்டமிட்டு அளிக்கப்பட்டது. அதனால எங்களுக்கு அந்த ஆதாரங்கள் ஆவணங்களை திரட்டுறதுல மிக கடுமையான சிரமம் இருக்குது. அப்படியே இருந்து மீட்டாலும் அந்த வருவாய்த்துறையினர் எல்லாம் ஆதிக்க சக்தி அதிகாரத்துல இருக்கிறதுனால நாங்க எங்களால முடிஞ்சது தலித் அமைப்புகளால பொருளாதாரம் குன்றிய அமைப்புகள், அதனால இந்த தலித் அமைப்புல இருக்கிற யாரும் வந்து பெரிய விட்டா மிராஸ்தாரோ பெரிய செல்வேந்தர்களோ கிடையாது. தலித் மக்களினுடைய ஒற்றை தலைவன் சொல்லிக் கொள்பவர்கள் கூட இந்த விஷயத்தை பெருசா எடுக்கிறது இல்லை. இல்ல ஒற்றை தலைவர் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் உயர்ந்து மேல 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 போக பொழுது அவர்கள் வந்து நான் தலித் அல்ல நான் பொதுவானவன் என்கின்ற ஒரு மனநிலை போக்கு அவர்கள் வந்துருது. அதனால அவங்க கீழே ஏனைய திரும்பி பார்ப்பதில்லை, அவர்கள் மேல் நோக்கி பார்வையில் அரசியல் செய்கிறார்கள். 12 லட்சம் ஏக்கர் அப்படின்றது ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது. அப்ப இதுல குறைந்தபட்சம் பாதிக்கு பாதியாவது மீட்டெடுத்தால் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் இல்லையா? அதை ஏன் தமிழக அரசோ வந்து மத்திய அரசு அது தொடர்பாகவோ எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஏன் ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள மாட்டீங்க? எல்லாருடைய கோரிக்கையும் ஒண்ணுதான், ஆனா ஏன் ஒன்னா ஒருங்கிணை மாட்டீங்க? எதனால? ஒன்று இணையதுங்கிறது வந்து இந்த பட்டியலின சமுதாயத்தினுடைய தலைவர்களுக்கு ஒன்று இணையறதுங்கிறது வந்து அதுபடி இணைய வேண்டிய அவசியமும் ஒண்ணும் இல்லை. அதாவது ஒரு மனிதனுக்கு மொத்தமாக 4,448 வியாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலத்து சித்தர்கள் வந்து அதை கணித்து அதற்கு உண்டான மருந்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆனா பட்டியலின மக்களுக்கு மட்டும் லட்சக்கணக்கான பிரச்சனை, நாளுக்கு நாள். இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட பட்டியலின மக்கள் அந்த ஒரு இளைஞன் எங்கேயாவது தாக்கப்பட்டிருப்பான், அவன் கொலை செய்யப்பட்டிருப்பான். இப்படிதான் நாளுக்கு நாள் வந்து இந்த பிரச்சனைகள் உருவாகிட்டு, அப்போ நம்ம ஒரு தலித் அமைப்புகளாவோ ஒரு பெரிய அரசியல் கட்சிகளோ இணைந்து ஒன்று சேருவென்றால் இந்த முரண்பாடுகள் ஒரு இயக்கம் வளர்கிறது. அடுத்த கட்டம் அரசியலாக அந்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாற்றப்படுகிறது. அரசியல் காரணங்களுக்காக வேறொரு கட்சிகளிடம் கூட்டணி செல்கிறது. அதற்கு ஒரு பேர் வைத்திருப்பார்கள், கொள்கை கூட்டணி, அந்த கூட்டணி பேர் வச்சிருப்பாங்க. அந்த கட்சியில அவர்கள் கட்சியில் ஒன்றாக இணைவது மட்டும்தான் இல்லையே தவிர மற்றபடி எல்லாமே சேர்ந்திருப்பாங்க. அவங்க என்ன அஜெண்டா கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் செயல்படுத்துறாங்களே தவிர அதுக்கு மேல இந்த மக்களால் வளர்ந்தோம், இந்த மக்களுக்கான பிரச்சனைகள் கையில் எடுத்து இயக்கம் தொடங்கணும், இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும்னு அந்த தலைவர்களுக்கு என்னன்னு தெரியல, எண்ணம் வர்றதில்லை. ஆதி திராவிடர்களுக்கான விடுதிகள், அந்த மாணவர்களுக்கான விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த பெயர் மாற்றத்தினால் ஏதேனும் பயன் இருந்ததா, இல்ல அதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறதா? அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சார் குறிப்பிட்டு சொன்னப்போனா அந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கட்சி ஆதி திராவிடர்களுக்கு முழுக்க விரோத கட்சி. ஆதி திராவிடர்கள் அவர்கள் எந்த விதத்திலையும் அறிவு சார்ந்தோ பொருளாதாரம் சார்ந்தோ அவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பதிலே திமுக அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது. தமிழக அரசினுடைய அந்த அரசு பணிகள்ல பாத்தீங்கன்னா SC/ST மக்களுக்கான அந்த பணியிடங்கள் மட்டும் நிரப்பப்படாமல் தவிர்க்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து SC/ST ஊழியர்கள் சங்கம் வைக்கிறாங்க. இதை நீங்க நடைமுறையில இதை பாக்குறீங்களா? இந்த விஷயத்த இந்த மாதிரி நடக்குதா? கண்டிப்பா நடக்குது. நீங்க வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடுல
நம்மளுக்கு கிடைத்திருக்கிற 18% அதில் வந்து உள் ஒதுக்கீடாக அருந்திதர மக்களுக்கு 3% வழங்கிவிட்டார்கள். மீதி 15% ஒரு 60-70 சாதியை சேர்ந்த ஆதரவாளர் சேர்ந்து தேவேந்திர குழுவாளர் மற்றும் மற்ற எல்லா சாதிகளும் பகிர்ந்து கொள்கிறது. அதுமே கூட அந்த சகோதரர்களுக்கு அவர்கள் இந்த மண்ணில் உழைத்தவர்கள், அவர்கள் எத்தனையோ வேலைகளை செய்தவர்கள் இங்கே, அந்த சகோதரர்களுக்கு அதை கொடுப்பதில் யாரும் நாம் எதுக்கவே இல்லை, மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த இடஒதுக்கீடை பொதுவிலிருந்து எடுத்து கொடுத்திருக்க வேண்டும். அதனால இந்த ஆயுததாரர்கள் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பெல்லாம் முற்றிலும் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாத 18% முழுமையாக திமுக அரசு பயன்படுத்தவில்லை. அரசியலமைப்பினுடைய ஷரத்து 14/4/7 அனைத்து அரசு துறைகளிலும் நிலையான ஒரு பதவி வந்து அவர்களுக்கு வைத்திருக்கணும், எஸ்சி எஸ்டி மக்களுக்காக வைத்திருக்கணும் அப்படின்னும் போது இதை வந்து 2006 இருந்து தமிழக அரசு கடைபிடிக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இப்படி அந்த முறை கடைபிடிக்கப்பட்டிருந்தால் ஆண்டிற்கு 1 லட்சம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு குறிப்புகள் சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? குறிப்பா அரசே இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறதை நம்ம எப்படி பார்க்கலாம்? சார், அரசு தான் திட்டமிட்டு தான் செயல்படுது. அரசு ஒரு மத்திய அரசினுடைய நிதியை பெறணுங்கிறதுக்காக இந்த பட்டியலின மக்களுக்கான இந்த நலத்திட்டங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற போர்வையில மத்திய அரசு நிதி வாங்குவாங்களே தவிர, அதுதான் சொல்றேன், திமுக அரசு முழுக்க முழுக்க பட்டியலின மக்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறது. செயல் திட்டத்தை வகுக்கும், அதுக்கு உண்டான விளம்பரங்கள்லாம் செய்வாங்க. ஆனா பாத்தீங்களா, அதை செய்ய மாட்டாங்க. மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் மக்கள் பிரதிநிதிகளாக என்று ஒடுக்கப்பட்ட மக்கள் வராங்க. ஊராட்சி தலைவர்கள்ல இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இப்படி வந்தாலும் கூட அவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதில்லை, பொது இடங்களிலும் அவமதிக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து பார்க்கிறோம், கண்கூடாக தெரியுது. சமீபத்தில் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. இன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கூட அதே நிலை இருக்கிறது. இதை நம்ம இந்த சமூக நீதி ஆட்சியில் தொடர்ந்து இதே மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத நம்ம எப்படி சார் எடுத்துக்கணும்? சார், இந்த சமூக நீதி அப்படின்னு சொன்னா சோசியல் ஜஸ்டிஸ் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் பயன்படுத்தாத வார்த்தையை சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்தது சமத்துவம். இந்த சமத்துவம் இல்லாம நீங்க சமூக நீதி எப்படி வரும்? இது வந்து வெறும் போலியாக பட்டியலின மக்களை ஏமாத்துறதுக்காக சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதனால இந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. பொதுவாகவே வந்து இறந்தவர்களை அந்த சுடுகாட்டு கொண்டு போகும்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொள்வது ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். இப்ப வந்து பல்வேறு அமைப்புகள் வந்து தனியாக சுடுகாடு விடுகாடு வேணுன்ற போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட அந்த கோரிக்கைகள் அப்பொழுது பேசப்பட்டு அப்புறம் மறைந்து விடுகிறது. திரும்ப திரும்ப அடுத்த ஒரு இறப்பின் பொழுது இந்த பிரச்சனை பெரிய அளவில் வெடிக்குது. இதுல ஒவ்வொரு ஊர்லயும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு தனி சுடுகாட்டை உருவாக்குவதிலோ அல்லது வந்து பொதுவான அந்த சுடுகாட்டில் அவர்களை அடக்கம் செய்வதற்கோ எரிப்பதற்கோ அனுமதியை வழங்குவதில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்ன ஆயிரப்போகுது? அதை ஏன் அரசோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ பெருசா எடுத்துக்கிறது இல்லை சார்? அரசுன்னா அரசு இயந்திரம். இதுல முக்கியமா பாத்தீங்களா காவல்துறை. இந்த காவல்துறை தான் இந்த சாதியை ஒழிக்க பாடுபடுகிற தலைவரை நசுக்கிறதும், சாதி அப்படியே இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு கலவரத்தையும் தூண்டி விடுறதுக்கு காவல்துறை தான் காரணம். நீங்க தனியா ஒன்னா பாத்தீங்க, இந்த இந்தியால ஒரு செத்து போன பணத்தை புதைக்கிறதுக்கு சுடுகாடுல எல்லாரும் ஒன்னா புதைச்சா அந்த மேல் சாதிக்காரனுடைய ஓட்டு திமுக அரசுக்கு வராது. அப்படின்றதுனால தனி சுடுகாடு, இந்த தனி சுடுகாடு கூட ஒவ்வொரு ஊர்ல இல்ல. இப்ப சமத்துவம் பேசக்கூடிய அரசு தனி சுடுகாடுன்றது நகைச்சுவை முரணா இல்லையா? அது நீங்க எந்த காலத்திலையும் வந்து ஒன்னா இணையத்துக்கு உண்டான சாதி ஒழிச்சிட்டேன், இனி நம்ம மற்ற எல்லா சாதியும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாரும் அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு ஒற்றுமை வருவதற்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது இந்த திராவிட கட்சி. இப்ப நம்ம கலப்பு திருமணத்தை பத்தி பேசுவோம் சார். அப்ப வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் அல்லது முற்போக்கு மக்களுடைய திருமணம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஏற்படும் பொழுது அதை வந்து கண்டிக்கும்போது எதிர்ப்புகள் வருது. ஆனா எஸ்சி எஸ்டி மக்களுக்குள்ளாரே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கொள்வதில் என்ற ஒரு குற்றச்சாட்டை சமூக வலைதளங்கள்ல மீண்டும் மீண்டும் வைக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டியது? இல்ல, இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது அவன் எந்த கருத்தை சொல்ல வரான்னா, நீங்க எஸ்சி பிரிவுக்குள்ளேயே உங்களுக்கு பிரிவுல நீங்க 2 பேருமே கலந்துக்கிறது இல்ல, அப்ப நான் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே இவன் வந்து
கலங்கிறதுக்கு இல்லாத ஒரு கதையை தான் கற்பிக்கிறான். அப்படியெல்லாம் ஒண்ணு அப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில இதுதான் இருக்கும். அது ஒண்ணும் பெருசா இருக்காது. பொதுவா வந்து ஒரு ஒரு பகுதியில இருந்து மக்கள் வெளியேற்றப்படுறாங்க அப்படின்னா அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் இருப்பாங்க. ஆண்டாண்டுகளாக பரம்பரை பரம்பரையாக ஒரு இடத்துல வச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து நகரை வந்து முன்னேற்றுகிறோம் அல்லது வந்து அந்த பகுதியில வந்து அரசு திட்டங்களை கொண்டு வரணும்னு முதல்ல குறிவைக்கப்படுவது ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். அங்கிருந்து அவங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த மாதிரி வெளியேற்றங்கள் வந்து அங்கங்க சின்ன சின்ன துண்டு துண்டுகளாக போகும்போது அந்த பகுதியை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய அமைப்புகள் தான் போராட்டம் நடத்துறாங்களே தவிர பொது அளவில் மாநில அளவிலான ஒரு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதில்லை. இதனால அது தோல்வியில் அடைஞ்சிருது. ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுவ வரைக்கும் 2 நாட்கள் செய்தி. அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை என்ன இருந்தது, வாழ்க்கை தரம் என்ன அப்படின்றத பத்தி யாருமே ஏன் கண்டுகொள்வதில்லை? அந்த வெளியேற்றப்படுவதை ஏன் தடுக்க முனைவதில்லை யாரும்? இல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எங்க சுத்தினாலும் கடைசியில நம்ம எதுக்கு வரோம்னா அதிகாரம் வேணும். அதிகாரம் வேணும். இப்போ அமைப்புகள் இயக்கங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, நீங்க இந்த பிரச்சனையை முடிச்சுட்டா இந்த கிணறு வெட்டுறப்ப பூகம்பம் கிளம்பின கதையா, இந்த பக்கம் ஒரு பூகம் இந்த பக்கம் ஒரு பூகம் கிளம்பிக்கிட்டே இருக்கும். அதான் சொன்னேன், இந்த பட்டியலின மக்களுக்கு லட்சக்கணக்கான பிரச்சனைகள். அப்ப எந்த பிரச்சனையும் நம்ம தீர்வு வர்றதுக்கு இல்லாத அதுதான் அரசாங்கம், அரசு இயந்திரம், ஆதிக்க சாதி உள்ள மனநிலை கொண்ட அதிகாரிகள், காவல்துறை, வருவாய்த்துறை, இவங்க எல்லாமே திட்டமிட்டு பட்டியலின மக்களை இந்த பட்டியலே வச்சிருக்கணும். ஒரு ஊர்ல இருக்கிற மக்கள் அவன் அந்த ஊர்ல இருந்தானா அவன் அங்கிருந்து டாமினேட் ஆயிடுவான். அவன் கல்வி பொருளாதாரத்துல வந்து அவன் உயர்ந்துருவான். அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான். அப்படிங்கிறதால இந்த ஓட்டு அரசியல், வாக்கு அரசியலுக்காக எப்பவும் கையேந்திக்கிட்டே இந்த மக்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையை அவங்களுக்கு உருவாக்கி அதை உறுதிப்படுத்துற விதமா தான் இந்த திராவிட கட்சிகள், அது குறிப்பா சொன்ன திமுக ஆட்சி உரிமைகளை பெறுவதற்கு அரசியல் அதிகாரம் வேணுன்றீங்க. இன்னைக்கு அரசியல் அதிகாரம் வாங்கி சட்டசபைக்குள்ளார சென்றிருப்பவர்கள் மக்களுக்கான உரிமையை பேசவே மாட்டாங்களே, ஊமையால வழியில் வராங்க. இல்லையா? அதை பார்த்தீங்களா வந்து அண்ணல் அம்பேத்கர் அவருக்கு வந்து அவர்களுடைய உழைப்புக்கும் அவர்களுடைய உயர்ந்த எண்ணத்திற்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்றுதான் நான் எடுத்துக்கணும். ஏன்னா இன்று அவர் இல்லை என்றால் இன்று 44 எம்எல்ஏ அங்க போக முடியாது. இடஒதுக்கீடு மூலியமா போயிட்டு நம்ம ரிசர்வேஷன் கோட்டால எம்பி இருக்க முடியாது. ஆனா அதுல போறவங்க அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை முழுமையாக வெறும் உதட்டளவிலே மட்டும் உள்வாங்கியிருக்கிறார்கள், மனதளவிலே வாங்கவில்லை. பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு துரோகம் விளைவிக்கிறார்கள். அப்படிங்கிறத சட்டமன்ற உறுப்பினர்களை பாத்தீங்கன்னா கட்சியை தாண்டி எந்த ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், கிறிஸ்துவ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கிறிஸ்துவ மக்களுடைய கோரிக்கைகளை சட்டசபையில் பேசுகிறார். அரசு செய்கிறதோ செய்யலையோ அடுத்தது பேசுறாரு. அதே மாதிரி இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கான கோரிக்கையை பேசுறாரு. ஆனா தலித் மக்களுக்காக போகக்கூடிய அந்த 44 எம்எல்ஏக்களும் தலித் மக்கள் பிரச்சனைகளை சட்டசபையில தாராளமா பேசலாமே, எந்த கட்சியை சார்ந்தவர்களும் பேச மாட்டாங்களே. இல்ல, அதுக்கு என்ன காரணம்னா அவங்க அடுத்த தேர்தலில் அதே எம்எல்ஏ வந்து சட்டமன்ற உறுப்பினராக அடுத்த முறை அவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த அதிகாரத்தை, அந்த கௌரவத்தை அவர்கள் தக்க வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக மக்கள் பிரச்சனையை பேசுவதாக சொல்லிதான் அரசியலுக்குள்ள வரீங்க. வந்து அதிகாரத்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த மக்களை புறக்கணித்து விட்டு நான் பொது வெளியில் பொதுவானவன், பொதுவா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொதுவா செயல்படுவது தவறில்லை. ஆனா வந்து வெற்றி பெற வைத்த அந்த மக்களுக்காக யாருடைய பிரதிநிதியாக வருகிறோமோ அவர்களுக்கான குரலை எழுப்புவதில் என்ன தயக்கம்? இல்ல, அதுதான் சொல்றேன். அடுத்த முறை அவங்க தேர்தலில் இப்ப ஆதிதிராவிடர்கள் மற்றும் தேவேந்திர குலவேளாளர்கள் இவர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுல இருக்கிறாங்க. பெரும்பாலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம சொல்லக்கூடிய இடஒதுக்கீடில், அதாவது ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்து நிக்கிற எம்எல்ஏ எம்பிக்கு மற்ற சாதிக்காரருடைய வாக்கும் போட்டாதான் அவங்க வெற்றி பெற முடியும். அந்த சூழ்நிலையில அந்த வாக்குகள் வாங்கறதுக்காக இவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றினா நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு எந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் சொன்னதில்லை, எந்த முற்படுத்தப்பட்ட மக்களும் சொன்னதில்லை. ஆனா இவங்களே ஏன் பிரிவினையை உருவாக்குறாங்க, ஏற்படுத்திக்கிறாங்க? இல்ல, அதுல அது மனப்பான்மை, அது எப்படி ஒரு எண்ணம் இருக்குதுன்னா, அந்த சட்டசபையிலயோ பார்லிமெண்ட்லயோ இந்த நம்ம நீங்க சொல்லக்கூடிய கட்சிகள்லாம் எந்த கட்சியுடைய கூட்டணி போகுதோ அந்த கட்சியினுடைய கொறடா அவங்க என்ன அஜெண்டா கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்களால பேச முடியும். அப்பதான் அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான என்ன தேவையோ அதை பூர்த்தி அடைய முடியும். அதனால சுயநல அரசியல் அவங்க செய்யறாங்கிறத நம்ம பகிரங்கமா இந்த மக்களுக்கு சொல்றோம். இன்று வந்து பொதுவா அதிமுக அரசாக இருந்தால், ஏன்னா அதிமுக மட்டும்தான் தமிழ்நாட்டை மாற்றி மாற்றி ஆண்டிருக்காங்க. அதிமுக அரசாக இருந்திருந்து ஒரு பிரச்சனைன்னு அப்படின்னா அது மாநில அளவில் பெருசா வெடிக்குது. ஆனா இன்று திமுகவிற்கு எதிராக துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து நடைபெற்று கொடுக்கக்கூடிய போராட்டம், ஆதரவு தர வேண்டிய இயக்கங்களும் அமைப்புகளுமே கண்டுங்காணாமல் ஒதுங்கியிருக்கிறீர்கள். திமுகவை பார்த்து பயப்படுகிறீர்களா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா? ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கிறது. துப்புரவு பணியாளர்களுக்கான கோரிக்கை வந்து நியாயமாக இருக்கு.
அந்த நியாயமான கோரிக்கையை அரசிடம் வலியுறுத்துவதற்கு என்ன தயக்கம் இருக்கும்? இல்ல, துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை. அவர்கள் அவங்களுடைய வேலையை உறுதிப்படுத்தணுங்கிறாங்க. அவங்க நிரந்தரம் செய்யணுங்கிறாங்க. ஆனா அது இந்த திமுக அரசு அவங்களுக்கு விரோதமான செயலை தான் செய்யுது. ஆனா அதுக்கு இந்த ஜனநாயக அமைப்புகள் நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிற அங்க வைக்கிற அனைத்து கட்சிகளும் அதை அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க. அவங்க தான் திமுக அரசு கிட்ட வலியுறுத்தணும். நம்ம சிறு சிறு அமைப்புகள் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வடிவிலான நம்ம அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு போராட்டம் செய்யுமே தவிர நம்மகிட்ட அதிகாரம் இல்லை. அதனால கூட்டணி கட்சியில இருக்கிற எம்எல்ஏ எம்பி ஜனநாயக கட்சின்னு சொல்லி வெளியிலெல்லாம் பேசிக்கிற திமுக கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகள்னு சொல்லி தோள் கொடுத்து கொண்டு இருக்கிற கட்சிகள் தான் இந்த மக்களுக்கு நிரந்தரமா பணியை நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி பேசணும். அதிகாரத்துல இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. பொதுவாகவே இயல்பா ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து வந்தவங்க அரசு வேலைகளையோ வேற ஏதோ ஒரு வாய்ப்பையோ பெற்று ஒரு பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்கன்னா அந்த பகுதியில் குடியிருப்பதில்லை. அதிக பணக்காரர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிடுறாங்க. எங்க பிறந்து வளர்ந்தோமோ அந்த மக்களுக்கான உதவிகளை செய்வதில் அவங்க யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள் செயல்படக்கூடிய விதத்துல இவங்களும் செயல்படுறாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. குற்றச்சாட்டு சரியான குற்றச்சாட்டு தான். அவர் ஒரு முன்னேறிய படிப்பிலோ பொருளாதாரத்திலேயோ ஒரு அதிகாரத்திலேயோ முன்னேறி பட்டியலின மக்கள் போயிட்டா அவன் மேல போன உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பட்டியலின மக்களோட சேர்ந்துட்டோம்னா நம்மளையும் அந்த லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க, நம்ம அவங்களோட சேர்ந்துக்கிட்டோம்னா நம்மளை உயர்வா நினைப்போம் அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்துல போறான். நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அவன் பட்டியலின மக்களுக்கு பட்டியலின பார்வையில தான் அவன் இருப்பாங்கன்றத அது எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் அது உணர வேண்டும்ங்கிறதா. இல்ல, அவங்க அந்த மக்களுக்கு எதுவும் உதவி செய்வதற்கு முன் வருவதே இல்லையே. அவங்களுடைய குடும்பத்தை மட்டும் பாத்துக்கிறாங்களே தவிர அந்த மக்கள் எங்க இருந்து நம்ம வந்தோமோ அந்த மக்களுக்கான விஷயத்த நம்ம ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்திலேயோ அரசியலையோ ஏதோ ஒரு வகையில உயர்த்தணும் அப்படின்ற எண்ணம் ஏன் அற்று போகிறது? இந்த எண்ணம் ஏன் அந்த மாதிரி நம்ம அதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இப்ப ஒரு தலைவர் அவர் அந்த இயக்கத்தை கட்டி ஒரு வளர்த்திட்டு போறப்போ அந்த மக்களுடைய ஆதரவும் அதுக்கு தேவைப்படுது. பட்டியலின மக்களும் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். அந்த ஒரு பிரச்சனையை நோக்கி பயணிக்கிறப்போ அந்த மக்களுடைய செல்வாக்குகள் பின்தொடர்ந்து இந்த தலைவர் பின்னாடி அணிவகுக்கிறப்போ அந்த பிரச்சனைகள்லாம் மாறும். இவர்கள் அந்த பிரச்சனைகள் மட்டும் நம்ம மக்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் அப்படின்னு மற்ற சமுதாயத்துக்கார மற்ற தலைவர்களை தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த பட்டியலின சமுதாய மக்களும் தலைவர்களை சில இடத்துல தூக்கி பிடிக்கிறாங்க. சில ஒரு நல்ல தலைவர்களை தூக்கி எஞ்சிடுறாங்க, சரியில்லாத தலைவரை தூக்கி பிடிக்கிறாங்க. அந்த மனநிலை பட்டியலின மக்கள்கிட்ட இன்னும் மாறணும். தலைவரை சுய பரிசோதனை பண்ணணும். உங்களுடைய இந்த கௌரவ கொலைக்கு எதிரான நடைபயணத்திற்கு ஆதரவு கிடைத்திருக்கிறதா? யாருக்கு இருந்தாலும் ஆதரவு கிடைச்சிருக்கு? ஆதரவு கிடைத்திருக்கு. இன்னைக்கு இப்ப பத்திரிகையாளர் சங்கத்திலேயே இதுக்கு எவ்வளவு ஆதரவுன்றத நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு ஒரு மனநிலையான ஒரு பத்திரிகை துறை இப்படி ஒரு சாதி மனநிலை இருக்கிறத நான் பாக்குறேன். மற்ற பிரஸ் மீட்ல எல்லாம் எத்தனையோ மீடியாக்கள் ஊடகங்கள் நீ இன்னும் முண்டி அடிச்சுக்கிட்டு வராங்க. ஆனா இந்த ஆணவ படுகொலைன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சுக்கிறோம். இந்த பத்திரிகையாளர்களுடைய நிருபர்கள் பத்திரிகை நிறுவனங்கள் இதுவும் இந்த சாதியினுடைய பாகுபாடுல தான் போயிட்டு இருக்குதுங்கிறத நான் இன்னைக்கு உணர்ந்துக்கிட்டேன். தலித் அமைப்புகளோ மற்ற அமைப்புகளோ இயக்கங்களோ யார் ஆதரவு தெரிவிச்சு? தலித் அமைப்புகள் நம்ம யாருக்கு அவங்க எல்லாமே ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. பல அமைப்புகள் தலித் விடுதலை இயக்கம் இப்போதைக்கு கருப்பி அவர்கள் மிகவும் சிறப்பாக பல பிரச்சனைகள் எடுத்து முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இது மாதிரி தோழமை அமைப்புகள்லாம் நமக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. கௌரவ கொலைக்கு எதிராக தனி ஒரு மனிதனாக நீங்க மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடைபயணம் அரசினுடைய கவனத்தை ஈர்த்து, குறிப்பாக மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்த்து இதற்கு ஒரு தீர்வை தரும் என்று நம்புகிறோம் சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். ஜெயஹிந்த். நன்றி. வணக்கம்.